சிவாய நம. எல்லாருக்கும் வணக்கம். நான் அந்த அவையோர்கிட்ட தான் அந்த ஓலையை காட்டுவேன்னு சொன்ன உடனே நம்பியாரூருக்கு ஆத்திரம் அடங்கலை. அவர் என்ன பண்ணாரு, அந்த பெரியவர்னு கூட பார்க்காம அவரை துரத்தி போய் அந்த ஓலையை பிடுங்கி கிழிச்சு போட்டுறாரு. கிழிச்சு போட்ட உடனே அந்த அந்தனருக்கு கோவம் தாங்கலை. 2 பேருக்கும் வாக்குவாதம் நடக்குது. சுற்றி இருக்கிறவங்களாம் என்னமோ நடந்துட போகுதுன்னு சொல்லிட்டு அவங்கள பிரித்து விட்டுட்டு அந்த அந்தனரை கேட்குறாங்க, பெரியவரே நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க அப்படிங்கிறாரு. நான் இந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்க திருவனைநல்லூர்ல இருந்தா வரேன் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த வீண் பேச்செல்லாம் வேண்டாம். அவன் ஓலையை கிழிச்சு போட்டதுனாலே அவன் அடிமை தான் உறுதியாகிடுச்சு. அதனால அவனை என் கூட அமுச்சு விடுங்க அப்படிங்கிறாங்க. நம்பியாரூரும் சரிங்க பெரியவரே, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் உங்கள் ஊருக்கே வரேன். உங்கள் ஊரில் வந்து நீங்கள் போட்ட அந்த அபத்தமான வழக்கை நம்ம தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் கோலை ஊன்றி நடக்கிறாரு. இவர் பின்னாடியே போகிறாரு. அப்போ அங்கே இருந்தவங்க நம்பியாரூரை நில்லுங்க, நீங்கள் மணக்க வந்த பெண்ணை நீங்கள் இது வரைக்கும் ஒரு தடவை கூட பார்க்கல, அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது உங்கள் முகத்தை காமிச்சிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. ஆனாலும் அவர் காதில் வாங்கலை. அதுக்கப்புறம் சேக்கிழாரும் அந்த மணப்பெண்ணை பற்றி எதுவும் குறிப்பிடலை. இப்போ திருவனைநல்லூருக்கு 2 பேரும் போயாச்சு. போனதுக்கப்புறம் என்னன்னா, அங்கே இருக்கிற அந்த நீதிபதிகளுமே அங்கே இருக்கிறவங்கலாம் கேட்குறாங்க, வழக்கு என்னன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி அவங்களும் சிரிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சரிங்க அந்தனரே, நீங்கள் சொல்கிற மாதிரி அதான் உண்மைன்னா அதுக்கான ஆதாரம் எல்லாம் இருக்கா உங்ககிட்ட அப்படிங்கிறாரு. என்கிட்ட இருக்கு, எழுத்து வடிவில் இருக்கிற என்கிட்ட ஓலையே இருக்கு. ஆனால் அவன் நம்பியாரூர் வந்து அதை அங்கேயே வந்து கிழிச்சு போட்டான். இங்கே கிழிச்சு போட மாட்டான்ற உத்தரவாதம் கொடுங்க, நான் தரேன் அப்படிங்கிறாரு. சரி நாங்கள் உத்தரவாதம் தரோன்னு அவங்க சொன்ன உடனே அவர் வேட்டிக்குள்ளே மறைச்சி வச்சிருக்க அந்த ஓலையை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த ஓலையை படித்து பார்க்குறாங்க. அப்போ அந்த ஓலையை படித்து பார்க்குறப்போ அந்த பாட்டனார் வந்து நானும் என் வம்சாவழியும் வந்துட்டு இந்த பித்தனுக்கு நாங்கள் அடிமை செஞ்சுதான் இருப்போம், அதுக்கு என் ஓலை வந்துட்டு சாட்சி அப்படின்ட்டு அவர் எழுத்து புடியமா இப்போ நான் உங்களுக்கு ஃபோட்டோவில் காமிக்கிறேன்ல, இந்த ஓலையை தான் அவர் காமிச்சாரு. இப்போ இந்த ஓலையை பார்த்தோன்னே அந்த நீதிபதிகள்லாம் வந்துட்டு அந்தனருக்கு சாட்சியாக தான் தீர்ப்பு வழங்கினாங்க. நம்பியாரூரும் வந்துட்டு இப்போ வேற வழியில் அந்த ஓலையை வந்து அவர் மறுக்கவும் முடியாது. அதனால் அவர் வந்து நான் இந்த அந்தனருக்கு அடிமை தான் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு, சரி நான் உங்கள் கூடயே வரேன், உங்களுக்கு நான் அடிமை தொண்டு செஞ்சு நான் வாழறேன் அப்படின்ட்டு ஒத்துக்கிறாரு. அப்போ அங்கிருந்த பெரியவங்களாம், அந்தனரே நீங்கள் இந்த ஊரில் தான் இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் நான் உங்களை இந்த ஒரு தடவை கூட பார்த்ததே இல்லையே, உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. என் வீடு நீங்கள் பார்த்தது இல்லையா, இந்த ஊர்லேயே என் வீடு தான் பெருசு, வாங்க காட்டுறேன் அப்படின்னு கூப்பிட்டு போகிறாரு. இவர் நடக்கிற வேகத்துக்கு அவங்க யாராலுமே நடக்க முடியல. இவர் நம்பியாரூர் கையை பிடிச்சி நல்லா வேகமா நடந்து போறாரு. போயிட்டு திடீர்னு அந்த எதிரில் இருக்க கோயில போய் மூலஸ்தானத்துல போய் மறைஞ்சிடுறாரு. இருந்தவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே புரியல. என்னடா நடக்குது, நம்பியாரூரர் திடீர்னு வந்தாரு, என்ன அடிமைன்னு சொன்னாரு, வழக்க போட்டாரு, அப்புறம் என்ன அடிமைன்னு நான் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இப்ப என்ன அனாதையை விட்டு போயிட்டாரு. அந்தனரே எங்க இருந்தாலும் வாங்க, திருப்பி வந்து என்ன அடிமையா ஏத்துக்கோங்க, நான் அடிமை தொண்டு நான் உங்களுக்கு செய்யணும் அப்படின்றாரு. இப்படி கோயிலை சுத்தி அழுறாரு, பொல்றாரு, யாருமே வரல. அப்ப திடீர்னு நம்பியாரூர் மேல ஒரு ஒலி.